2025ஆம் ஆண்டு இருக்கிற குரு பெயர்ச்சியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக 1-2 வார்த்தைகளில் சொல்லிடுறேன். மேச ராசிக்கு டிரான்ஸ்ஃபர் நடக்கும். இன்னொன்று, வாடகை வீட்டிற்கு குடியேறுவார்கள். மேசராசி டிரான்ஸ்ஃபர் நடக்கும், வாடகை வீட்டிற்கு குடியேறுவார்கள். அவர்களுடைய இளைய சகோதரர்களுக்கு, அதாவது மேச ராசியில் பிறந்தவர்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் நடக்கும், வேலை கிடைக்கும், வெளியூர் செல்வார்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் திருமணங்கள் நடக்கும், புதிய சொந்த பந்தங்கள் வரும், உறவுகள் வந்து சேரும், நல்ல குடும்பம் அமையும். இப்படிப்பட்ட விஷயம் நடக்கும். இன்னொன்று, இவங்க வீடு கட்டி வாடகைக்கு கொடுக்கறது, எஸ்டேட்டு தோப்புகள் வாங்குகிறது, வருமானத்தை தருகிற எல்லாவித இடங்களோ கடைகளோ இப்படிப்பட்டவைகளை வாங்குகிற அவைகளை செய்கிற காலம் இந்த காலமாகும். அதாவது ரிஷப ராசிக்கு இந்த காலம் அப்படிப்பட்ட காலம். மிதுன ராசிக்கு இந்த வருஷம் நடனம், நாட்டியம், சங்கீதம் இப்படிப்பட்டவைகள் அரங்கேற்றப்படுகிற காலம். சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு எல்லா பேருக்குமே, அனைத்து வேலை பார்க்கிறவர்களுக்கும் ஒரு நல்ல காலம். அவர்கள் முயன்றால் அதில் அவர்கள் தோல்வி இல்லாமல் முன்னேறுவார்கள். இது ஒரு முக்கியமான காலம். அடுத்ததாக வருகிற கடக ராசிக்கு ஆன்மீகத்தின் காலம். இது தொழில் சார்ந்த எந்த விஷயங்களோ புதிதாக முதலீடுகள் செய்து தொடங்கவே கூடாது. இந்த காலம் அவர்கள் ஓய்வாக இருக்கிற காலம். கடகராசிக்காரர்களுடைய ஓய்வு காலம், அமைதியாக தூங்கும் காலம். அடுத்தது சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு 2ஆம் திருமணம் அப்படின்னா, நிறைய பேர் முதல் திருமணத்தில் ஜெயம் இல்லாமல் தோல்வியடைந்து 2ஆம் திருமணத்திற்கு காத்திருக்கிறவர்கள். அது அல்லாமல் வயசு சென்று 36 வயதிற்கு மேல் இருக்கிறவர்களுக்கு, சிம்ம ராசியில் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடக்கும். அடுத்தது கன்னி ராசி. கன்னி ராசியில் இருப்பவர்களுக்கு சொந்த பந்தங்கள் வரும் காலம். அதே போல் சொந்த பந்தங்கள் விட்டு விலகுகிற காலமும் இந்த காலம்தான். ஒரு ராசிக்கு 10வது வீடு பந்தங்களை ஏற்படுத்துகிற ராசி, அதாவது திருமணத்திற்கு பிறகு வருகிற பந்தங்களை ஏற்படுத்துகிற ராசியாகும். ஆதலால் அந்த ராசியில் தான் குரு இருக்கிறார். நல்ல விதமான சொந்த பந்தங்கள் உருவாகும், திருமணங்கள் நடக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள். தொழிலில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்க கூடாது. தொழிலில் லஞ்சம் வாங்குவது, கடமையை செய்ய தவறினால் குரு 10ல் தொழிலை கெடுப்பார். அதே வேளையில் சேவைகள் செய்து முன்னேறினால் நல்ல விஷயங்களை செய்து விடுவார். அடுத்தது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு திருமண காலமாகும். அதாவது இந்த ராசியில் பிறந்தவர்கள் பல காலம் திருமணம் ஆகாமல், திருமணம் நடக்குமா நடக்காதா, தங்களுடைய சரியான சனி உச்சமடைகிறதுனால அவங்க உடலில் ஒரு ஊனங்கள் இருக்கும். அதாவது துலா ராசியில் உடலில் ஊனங்கள் இருக்கிற, ஏதாவது ஒரு கண்ணோ கையோ காலோ ஏதோ ஒரு சிறு ஊனங்கள் இருப்பவர்கள், எனக்கு திருமணம் நடக்குமா இல்லை எனக்கு வேண்டாம், இப்படி இருக்கிறவர்களுக்கு இந்த ஆண்டு, அதாவது 12 வருடத்திற்கு ஒரு முறை வருகிற இந்த ஆண்டு அவர்கள் திருமணம் செய்ய விரும்பினால் திருமணம் நடக்கும். இதில் இந்த நேரத்தில் நல்லது கெட்டது தெரிந்து கொள்ளுதல் கூடாது. எவர்கள் உங்களிடத்தில் முதலாவது இந்த திருமணத்தை பண்ணுவோம் என்று கேட்டால் நீங்கள் அதற்கு ஓகே சொல்ல வேண்டும். அதுதான் உங்களுடைய விதி. அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி இந்த வருடத்தில் ஏமாறுகிற ராசியாக இருக்கும். குறைந்தபட்சம் 10 லட்சமாவது இந்த ராசிக்காரர்கள் ஏமாறுவார்கள். அதாவது இந்த மேலிருந்து அடுத்த மே கணக்கு பண்ணும்போது நீங்கள் இப்படி ஏமாறுகிற ஒரு காலம். ஆதலால் யாரையும் நம்பி பணம் கொடுக்கக்கூடாது, வட்டிக்கு பணம் உங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அது போக ஷேர் மார்க்கெட்டில் போட்டாலும் அதுவும் டவுன் ஆயிரும். இப்படிப்பட்ட பணத்தினால் செய்கிறது எல்லாமே போகும். பிறகு தலைமறைவாக வாழ வேண்டிய நிலை ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் இப்படியெல்லாம் நடக்கும். கணவன் மனைவிகளுக்குள் ஒற்றுமை என்பது ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் கடமைகளை செய்து சிரித்து விட்டு போய்விடுங்கள். வாயை கொடுத்தால் விவாகரத்து வரைக்கும் போகும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாய் ஆகாது, இந்த வருஷம் வாய் ஆகாது. குரு 2ஆம் வீடு குடும்பஸ்தானம் நஷ்டத்தில் போயிருக்கிறது. இதே போல விருச்சிக ராசிக்காரர்கள் காதல் செய்தால்
ஓடி போகிற காலமும் இதுதான். அவர்கள் குடும்பத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்துகிற காலமும் இதுதான். ஆதலால் இந்த காதலிலும் கொஞ்சம் அடக்கி வாசித்தால் அவமானத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம். அடுத்தது தனுசு ராசி. இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு கேதுவின் தொடர்பு இல்லை என்றால் இந்த ஆண்டு திருமணம் நடக்கும். இந்த ஆண்டு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். கேதுவின் தொடர்பு இருக்கக்கூடாது. கேதுவோ எல்லாவற்றிற்கும் தடையை விதிக்கிறவர். இந்த கேதுவின் தொடர்பு இல்லை என்றால் அவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும். பொருளாதாரத்திற்கு கூட்டு தொழில் செய்கிறதற்கு இது ஏற்ற காலமாகும். கூட்டுத் தொழில் 2 பேர் சேர்ந்து பண்ணுகிற தொழில் செய்கிறதற்கெல்லாம் இது சிறந்த காலமாக இருக்கிறது. அடுத்தது மகர ராசி. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் அதிகமாக உருவாகிற காலம். எதிரிகள் நல்லவர்களாக இருக்கிறவர்கள் எதிரிகளாக மாறுவார்கள். நல்லவர்களோடு நீங்கள் இதுவரை பேசி வந்த விஷயங்கள் அதுவே உங்களுக்கு எதிரியாக மாறிவிடும். உங்களிடம் வேலை பார்க்கிற வேலை ஆட்களும் உங்களுக்கு எதிரியாக மாறுகிற காலம். உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்கிற காலம். அதாவது ஒரு முதலாளியிடத்தில் நீங்கள் முதலாளியாக இருந்தால் ஒருவரை நம்பி என்ன வேலைகளை ஒருவருக்கு முக்கியமாக ஒப்புவித்தீர்களோ அவர்களே உங்களுக்கு எதிராக திரும்புகிற காலம். ஒரு ஆண்டு இருக்கிறது. இந்த ஆண்டில் அதிகமான பொறுப்புகளை நீங்களே கவனித்தால் இதிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். அடுத்தது கும்பராசி. இந்த கும்ப ராசியில் பிறந்தவர்கள் ஒரு விஷயத்தை செய்து முடிக்கும் வரை அந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது. ஒரு நபரிடமும் சொல்லாமல் அதை செய்ய வேண்டும். பொதுவாக கும்பராசி எவருக்கும் செவி கொடுக்காது. ஆனால் தங்களிடத்தில் இருக்கிறதை எல்லாம் மற்றவர்களுக்கு சொல்லிவிடும். இந்த ராசி இந்த வருடம் எந்த விஷயங்கள் செய்தாலும் அது புண்ணிய பலத்தால் அது நடைமுறைக்கு வரும். எவரிடமாவது அதை பற்றி பெருமையாகவோ நீங்கள் சொல்லிவிட்டால் அது புகைந்து போய்விடும். அடுத்தது மீன ராசி. மீன ராசிக்கு இது ஒரு ரொம்ப நல்ல கால ராசி. சொந்த வீடு கட்டும் ராசி. சொந்தமாக இடம் வாங்கும் காலம். இந்த காலம் ஒரு வருஷம் சொந்தமாக இடம் வாங்குறதோ சொந்தமாக வீடு கட்ட ஆரம்பிக்கிறதோ இவர்களுக்கு சொந்தமாக என்ன புதிய தொழில் தொடங்குறதோ முதலீடுகள் செய்கிறதோ எல்லாவற்றையுமே இந்த ஆண்டு செய்தால் அது அடுத்த தலைமுறை வரைக்கும் வெற்றியை தருகிற ஒரு காலமாக இருக்கிறது. கேதுவின் தொடர்பு இந்த குரு இருக்கிற வீட்டிற்கு இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவர்களுக்கு பணம், வீடு, சொத்து சார்ந்த விஷயங்களில் வழக்குகள் உண்டாகும். ஆதலால் இதையும் கவனித்துக் கொள்ளுங்கள்.